ஐயா கீழே விழுந்துட்டாப்ல. பிரேக் அடிக்காட்டி நேரம் வரும் அவ்வளோதான். டெஸ்ட் மிஸ்ஸுங்க, ஒரு வாட்டி விழுந்துட்டாப்ல. ஒரு நேரமா நம்ம தெரியல. பிரேக் அடிக்காட்டி வண்டி அவர் மேலே ஏறிடுது. ரொம்ப கவனமா போகணும். ஒரு வாட்டி படக்குன்னு நின்றுட்டு இருந்தாரு, படக்குன்னு சாஞ்சிட்டாப்ல. இவனுங்களை நான் என்னன்னு சொல்றதுக்கு. ஆர்னேரி ஸ்டேரிங் ஆளு போட்டு ஒடி ஒடின்னு ஒடிக்கிறாப்ல. சாதா ஸ்டேரிங் அதான் ரொம்ப கஷ்டப்படுறாப்ல இந்த மினி பஸ்ல. காய்ஸ் இதான் கீழே பனங்காடி. கீழே பனங்காடி தாரா போட பார்த்தேன். கீழே பனங்காடி பாவா அவரு டெஸ்ட் மிஸ்ஸுங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. அது நம்ம வண்டி லோடு வண்டி கொஞ்சம் அழுத்தி வந்துருந்தா பிரேக் நின்று இருக்காது. அது அந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருந்து போச்சு, அதனால நின்றுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. இது அதுவும் இது 3 யூனிட்ன்றனால பிரச்சனை இல்லை. இதே 4 யூனிட்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். நானே நினைச்சிருந்தாலும் வண்டி நின்று இருக்காது. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டோம்னா பிரேக் நிற்காது. 4 யூனிட்டை பொறுத்தவரைங்க. ஏபிஎஸ் இது BS6லயே வந்து நச்சுன்னு குத்துனா கூட லீப் உடைச்சிட்டு வண்டி மெயின் ஆக்சிலே ஃப்ரண்ட் மெயின் ஆக்சிலே புடிங்கிட்டு போயிருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்றேன். ரொம்ப நம்ம எவ்வளோ பொறுமையா ஓட்டிக்கிறோமோ அந்த இது அதை பொறுத்து நம்ம மோட்டார்ல தப்பிச்சுக்கலாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன கணிப்பு. நான் பாருங்க மேல மரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த லெஃப்ட் தான் பார்க்கணும். நம்ம அப்படியே நம்மளை வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் அசந்துட்டா முடிஞ்சு போச்சு. யார் செலவு பண்ணணும்? நம்ம தான் செலவு பண்ணணும். அதனால கேர்ஃபுல்லா போறது நல்லது.